கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் காலை நேர தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேண்டிய உணவை எங்களுக்கு தாரும். பிரியமானவர்களே, தினசரி நாம் செய்ய வேண்டிய ஜெபத்தின் தகை சார்ந்த ஒரு பகுதிதான் இந்த ஜெபம். இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்றும் சொல்லலாம். வளைந்த கொம்புகளில் இறைய கவியபடி பறந்து செல்லக்கூடிய பறவை கூட்ட அடைந்தவுடனே ஒரு குதூகலம், ஒரு சலசலப்பு அந்த கூட்டிலே காணப்படும். கீச்சொலிகள் நடுவிலே குஞ்சுகள் அன்றைய உணவை உட்கொள்ளும் பொழுது அது வெறும் உணவாக மட்டும் இருக்காது. வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அடம் பிடிச்சு ஓடும். அந்த குழந்தைய பிடிச்சு மடியில் உட்காத்தி வச்சு தாய் கதை சொல்லி சீராட்டி சோறூட்டுவாங்க பார்த்தீங்களா? அது வெறும் உணவாக மாத்திரம் கிடையாது, அதோட இன்னொன்றும் ஒட்டி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் பாசம், அன்பு, நேசம் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய பரமபிதாவும் தன்னுடைய பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற போதுமானவராகத்தான் இருக்காரு. வெறும் சொற்களால் மாத்திரம் அவர் அன்பு காண்பிப்பது கிடையாது, அதை கிரியையில் வெளிப்படுத்துகிறாரு. பிரியமானவர்களே, கூப்பிடக்கூடிய காக்கை குஞ்சுகளுக்கே ஆகாரம் குடிக்கிறவர் இல்லையா? மிருகங்களுக்கு புல்லை மிளைக்க பண்ணக்கூடியவர் இல்லையா? கடலின் திமிங்கலங்களுக்கும் ஆகாரம் குடிக்கிறவர் தானே. தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்காமல் இருப்பாரா? ஆகாரம் கொடுக்க அறிந்திருக்கிறாரு. ஆனாலும் கூட இங்கே ஒரு ஜெபத்தின் தேவை அறியப்படுது. ஒரு ஜெபத்தின் தேவையை ஆண்டவர் இங்கே சொல்லி கொடுக்கிறாரு. அப்பா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தலை சிறந்த ஒரு ஜெபம். ஒரு வருடத்தின் தேவைக்கான ஆகாரம் இல்லை, ஒரு மாதத்தின் தேவைக்கான ஆகாரம் இல்லை, ஒரு வாரத்தின் தேவைக்கான ஆகாரம் அல்ல, அனுதின தேவைக்கான ஒரு ஜெபத்தை இங்கே ஏறெடுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. தினசரி நாம் உணவு உட்கொள்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தினசரி இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு கேட்பது மாத்திரம் இல்லை, இந்த ஆகாரம் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது இந்த ஆகாரத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஆகாரத்தை யார் செய்து கொடுக்குறாங்களோ
அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இதே நேரம் ஒரு நேர ஆகாரம் கிடைக்காம எத்தனையோ ஏழை பாழைகள், சின்னஞ்சிறார்கள், எத்தனையோ குழந்தைகள் ஆகாரம் இல்லாதபடியினாலே அழுது புலம்புறாங்க இல்லையா? அவர்களுக்கும் இந்த ஆகாரத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. பிரியமானவர்களே, இந்த பாசம் நிறைந்த உணவு உங்களுக்கு கிடச்சிருக்குதா? இப்போ உள்ள தலைமுறை குழந்தைகளுக்கு ஒன்று சொல்லும்படி விரும்புகிறேன். அந்த நாட்களிலே என்னுடைய தாயார் என்னை இடுப்பில் சுமந்து கையில் வெள்ளி கிண்ணத்தில் பாலும் கற்கண்டும் சோறும் போட்டு கலந்து நிலாவை காமிச்சு அந்த சாப்பாட்டை ஊட்டுவாங்க. இந்த சாப்பாட்டை நீ சாப்பிட்டேன்னா இந்த நிலாவை பிடிச்சி உன் கையில் தரேன்னு சொல்லுவாங்க. அந்த நிலாவை பிடிக்கணுங்கிறதுக்காக நானும் சந்தோஷமாக அந்த சாப்பாட்டை சாப்பிடுவேன். அதுக்கு பிற்பாடு அம்மா நிலா எங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தட்டில் தண்ணியை வச்சு அந்த நிலாவுடைய பிரதிபலிப்பை காமிப்பாங்க. உண்மையிலேயே நிலா தட்டில் வந்துடுச்சு நினச்சி நாம் போய் எடுக்க போகும் பொழுது அந்த தண்ணி கலைஞ்சிரும். எனக்கு இது ஒரு வேடிக்கை விளையாட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அது பெருமகிழ்ச்சியாக இருக்கும். பிரியமானவர்களே, பிள்ளைகள் உணவுண்ணும் பொழுது அதில் பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி பார்த்திங்களா, ரொம்ப இனிமையானது. பிள்ளைகள் சோறு உண்ணும் பொழுது தாய் அந்த பிள்ளைகளை அன்போடு பார்த்து பாசத்தோடு தலையை கோதி விடுவாங்க பாருங்கள். உண்மையிலங்க இதுதான் அன்பு. தாயினும் சால பறிந்து நமக்கு தினசரி தேவையான ஆகாரத்தை கர்த்தர் நம்ம கொடுக்குறார் இல்லையா? இதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருக்குது? எரிச்சல், கசப்பு, சாபம், குத்தம் சொல்கிறது, அவசரம், அலட்சியம். உண்மையில் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், உங்களுடைய சாப்பாட்டு நேரம் அமைதியாக இருக்கா? உங்களுடைய சாப்பாட்டு நேரம் இன்பமாக இருக்கா? இந்த உணவை உங்களுக்கு கொடுத்தவங்களை பாராட்டுறீங்களா? அவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்களா? உங்களுடைய தாய் உங்களுக்கு இந்த உணவை கொடுத்தா உங்களுடைய தாயின் கையை பிடித்து ஒரு முத்தம் கொடுக்குறீங்களா? உங்களுடைய அன்பு மனைவி உங்களுக்கு உணவை சமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த உணவை பாராட்டுறீங்களா? உங்களுடைய உணவு நேரம் அருமையாக இருக்கணும். உங்கள் தாய் வழியா, உங்கள் மனைவி வழியா தினசரி கர்த்தர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரே, அதனால் நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? பிரியமானவர்களே, உணவுக்கு மாத்திரம் இல்லை, தினசரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். இறைவனுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் குடும்பத்தாருக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, பாச கடலான பரம தந்தையின் கரங்களிலிருந்து ஒவ்வொன்றையும் பாசத்தோடும் பற்றோடும் பரிவோடும் பெற்று அனுபவிக்கிற புதல்வர்கள் எவ்வளோ பாக்கியவான்கள் தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த ஐஸ்வர்யமான ஆகாரத்தை பிதாட்டை கேட்குறத விட்டுட்டு பிச்சைக்கார உலகத்தில் கரமேந்தக்கூடிய விசுவாசிகள் எத்தனை பேர் அம்மா கையில் வாங்கி சாப்பிடுவதை விட ஆன்லைன் சாப்பாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தினசரி
உங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பெற்றோருக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. முதலாவது உணவு உங்களுக்கு இறைவன் கொடுக்கிறாரு, கடவுள் கொடுக்கிறாரு, பரமபிதா கொடுக்கிறாரு. யார் வழியாக கொடுக்கிறாரு? உங்களுடைய பெற்றோர் வழியாக கொடுக்கிறாரு, உங்களுடைய அன்பு மனைவி வழியாக கொடுக்கிறாரு. அதனால் பரமபிதாவுக்கு நன்றி சொல்லி, உங்கள் பெற்றோருக்கு நன்றி சொல்லி, உங்களுடைய மனைவிக்கு நன்றி சொல்லி நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழுங்க. இறைவன் இதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு இந்த ஒரு வார காலமாக என்னுடைய தொண்டையிலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறபடியினாலே என்னால் சரியாக பேச முடியவில்லை. என்னுடைய தொண்டையிலே காணப்படக்கூடிய எல்லா வலிகள் மாறும்படியாக, வார்த்தைகள் தெளிவாய் வெளிவரும்படியாக, தேவன் நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியாக இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிருபை நம்மனோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.